அதிசயம்னே தெரியலைங்க. நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார்கிட்டயுமே போயிட்டு சமரசம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு தெரியல. ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து லைக் ஆக மாட்டாங்கடா, நம்மளே பேசாம போயிருவோம் அப்படின்னு நினச்சு போறாளோ என்னமோன்னு தெரியல. ஸோ வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பலவிதமான பிரச்சனைகள் அண்ட் சொத்து விஷயமா பிரச்சனை எல்லாமே போய்க்கிட்டு தான் இருந்தாலும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி வந்து கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விசாலாட்சியுமே அப்போ இல்ல. ஸோ அதனால ஜனனி பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ள வந்து போறா. ஸோ நம்ம ஜனனிய பார்த்தோனே வந்து நம்ம நந்தினி வந்து, "வா ஜனனி, என்ன வேணும்? ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்ககிட்ட பேசலாம் சொல்லி தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி சொல்றாங்க. ஸோ ஜனனியை வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கூப்பிட்டுறாங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி சொல்கிறாங்க, நம்ம 4 பேரும் சேர்ந்து இந்த கிச்சனில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து பேசியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம், எவ்வளவோ நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கனவாகவே போயிருச்சு. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்மளோட நிலைமையே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தினியும் சொல்கிறாங்க, ஆமாம் ஜனனி, என்ன பண்ணுறதுன்னே வந்து தெரியலை. எவ்வளோ தான் நம்ம வந்து ஒருத்தர் உண்மையாக இருந்தாலுமே சில விஷயங்கள் நம்ம எல்லாரையுமே வந்து மாற்றிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி எங்களால் இருக்க முடிய மாட்டேங்குது, எங்களோட சூழ்நிலை அப்படி. ஆனால் இந்த அத்தை வந்து கொஞ்சம் கூட நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா, சரி விடுங்கக்கா, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நடந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா அதை பற்றி பேசி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ திடீர்னு ஜனனி ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ரேணுகா பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா பேச்சு வாக்கில், இந்த மாதிரி எதிரி வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டை வந்து நாசம் பண்ணுறவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனியை தான் வந்து பேசியிருப்பாங்க. ஒருவேளை இவங்களே நம்ம வந்து இப்படி பேசிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி, சரி நம்ம சமாதானமாக போயிடுவோம், எதுக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை இப்படி பிளான் பண்ணிட்டாலோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாத திருநாளாக வந்து எதுக்கு இந்த ஜனனி புதுசாக இவங்க கிட்டலாம் வந்து பேசி சமாதானமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவோ பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம நந்தினியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனனி பேச மாட்டேங்கிறா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அப்போல்லாம் இந்த ஜனனி வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அவளாக போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவோ பண்ணியிருக்க ஜனனி, அதை நான் என்றைக்குமே வந்து மறக்கலை. அது மட்டும் கிடையாது, உன் மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் ஆனால் என்றைக்குமே உன்னை என்னால் வெறுக்கவே முடியாது. ஏன்னா ஜனனி அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு பங்காக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கு. ஸோ என்னென்னமோ நடந்திருக்கு, பல காயங்கள் நமக்குள்ளே இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்பயும் போல சகஜமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜனனி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டோடனே ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி மண்டையை வந்து ஆட்டிடுறாங்க. ஸோ 4 பேருமே மறுபடியும் ஒன்று சேர போகிறாங்களா இல்லை சும்மா இந்த ஜனனி வந்து பேசிக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிறது தெரியலை. எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்களை பொறுத்து தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து இந்த ஹாலில் வந்து டைனிங் டேபிளில் ஆதிகுணசேகரன், அதுக்கப்புறம் ஞானம், கதிர் 3 பேருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா போகும்போது இந்த விசாலாட்சி பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு இருக்க மாட்டேங்குது. போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இல்லிட்டுன்னு போய்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த விசாலாட்சியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இதை கேட்கும்போது நம்ம கதிருக்கு கோபம் பயங்கரமாக வருது. என்ன தான் இதுக்கு பிரச்சனைன்னு தெரியலை. சும்மாவே இருக்கும்போது கூட ஏதாவது சொல்லிட்டு போய்கிட்ட வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ விடுப்பா, அவள் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. அந்த கிழவிக்கு கொஞ்சம் திமிர் வந்து கூடி போயிடுச்சு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. எவ்வளோ நாள் தான் இப்படியே ஆடப்போகுது அப்படின்னு நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இவர் யார், நம்ம நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா புருஷனுக்கு ஒட்டு மொத்தமாக இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே சொல்லணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கதிரை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயங்கள் வந்து நம்ம நந்தினியே வந்து தப்பாக பேசிகிட்டு இருந்தாலும் இப்போ எப்படியாவது கதிரை வந்து முன்னேற்றி விற்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி ரொம்பவே வந்து மும்முரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து அங்கே ஹாலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் உள்ளே போன இந்த விசாலாட்சி பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. கதிர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி திறப்பு விழா இருக்குது, இந்த அம்மா என்னடானா வரமாட்டேன் அப்படின்னு வீம்பி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரணும்னு தோணலை, எத்தனை தடவை தான் போய் கூப்பிடுறதுன்னு தெரியலைன்னு சொல்லும்போது கரிகாலன்னு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் கதிர் மாமா, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி அத்தை தான் எடுத்த முடிவில் கரெக்டாக இருப்பாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. நீங்கள் தான் சொன்னீங்கள்ல நடிகை இழுகை வரப்போகிறான்னு, அவங்கள வச்சு திறந்துக்கோங்க, எதுக்கு தேவையில்லாமல் அத்தையை போட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக விசாலாட்சி வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து, டே கரிகாலன், வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா இல்லை வாயை சேர்த்து 4 குத்து குத்தாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஏம்மா எதுக்குமா இப்படி தேவையில்லாமல் வீம்பு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? உன்னதான் எவ்வளோ தடவை வான்னு சொல்லி கூப்பிட்றோமே, நான் உன் பெத்த புள்ள தானம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, யாருப்பா அது கதிரா, இங்கே பாருப்பா, தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காத, அப்புறம் நல்லா வாங்கி கட்டிப்பா, அப்புறம் உன் பொண்டாட்டி வந்து என் புருஷனை ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னு என் மேலே வந்து ஏறுறதுக்கா? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய்க்கோங்க, என்னெல்லாம் இதில் வந்து கூட்டு சேர்க்காதீங்க, உங்கள் கூடலாம் கூட்டு சேர அளவுக்குலாம் நான் கிடையாது, நான் வரவும் மாட்டேன், நான் ஊருக்கு போகிறது உறுதி, இதை யார் சொன்னாலும் வந்து மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசாலாட்சி ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் கோவப்பட்ட நம்ம கதிர் வந்து வேகமாக எழுந்திரிச்சு விசாலாட்சி கையை பிடிச்சிட்டோம்மா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, எனக்கெல்லாம் தெரியாது, நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடைச்சி கையெடு முதல், அது என்ன நீ எனக்கு வந்து ஆர்டர் போறியா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்கோ, நீ என்ன ஆரம்பித்தாலும் சரிடா, என்னாலலாம் வர முடியாது, உன்னால் முடிஞ்சதை நீ போய் பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உடனே நம்ம கதிர் வந்து கோவப்பட்டு விசாலாட்சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜனனியை சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நீ பேசுறதுக்கு காரணம் நீ கிடையாது, தோ உன் பின்னாடி நிற்கிறாளே இவ தான், இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்போவே இந்த வீடு விளங்காமல் போயிடுச்சு, இவளை இட்டு தான் நீ வந்து இந்த அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்க, சே ஒரு குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்கா, இவளெல்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் முடிச்சு விட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கோபத்தில் பேசும்போது விசாலாட்சிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அதனால் வந்து கதிரோட கண்ணத்திலே வந்து சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா, அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இப்போ நீங்கள் அவளை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடி உன் புருஷன் பேசுனது என்ன சரின்னு நினைக்கிறியா, வாயு வயிறுமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு முடிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான், உன் புருஷனுக்கு எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணுண்டி, இல்லை அப்படின்னா இப்படி தாண்டி விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னையவே நீ வந்து அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லும்போது, ஏச்சி வாயை மூடுறேன், இன்னும் ஒரு தடவை அவளை பற்றி பேசுகிறதும் அவள் கூட ஏதாவது பேசி சண்டை போடுறதும் நினச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, என்ன நான் வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா, எப்போ பார்த்தாலும் அவளையே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்ன தாண்டா பிரச்சனை, நீ ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற கடையை ஆரம்பிக்க போகிற அப்படின்னா அது உன் இஷ்டம், நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ, திறந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தேவையில்லாமல் என்னெல்லாம் இதில் இழுக்கக்கூடாது, அதே மாதிரி அவளை பற்றி இதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை நீ வந்து பேசின அப்படின்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே வந்து நம்ம கதிர் வந்து ஆமாம் இப்போ மட்டும் மனுஷியாக தான் இருக்க பார்த்தியா, என்னைக்கு அவள் கூட சேர்ந்தியோ அப்போவே உன் மனுஷத்தன்மையே போயிருச்சு சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாடா அப்படி தாண்டா பண்ணுவேன், வாயை கிழிச்சிடுவேன், ஒழுங்கு மரியாதையாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. என்ன கதிர் மாமா, ஒரு வழியாக வந்து சாந்தமாக இருந்த அத்தையவே இப்படி வந்து பொங்கி இலை வச்சு அறைய விட்டீங்களே, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிடா, இல்லைன்னா அறையில் உன் பல்லெல்லாம் எகிரிடும் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாரு. ஐயையோ ரொம்ப சூடாயிட்டாரு போல இருக்கே, நமக்கு எதுக்கு வம்பு, வாயை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ கதிருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க முடியல, அப்படியே வெறி ஏறுது இப்படி அடி வாங்கினதுக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த வீட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.